ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் தேர்தல் வியூக நிபுணரான நிறுவனமான ஐபாக் இயக்குனர் பிரதீப் ஜெயின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது அங்கு சென்ற முதலமைச்சர் மமதா பானர்ஜி மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் அத்துமீறி நுழைந்து ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை எடுத்துச் சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி அமலாக்கத்துறை சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக வழக்கின் விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வழக்கின் விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமலாக்கத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தன் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் தேர்தல் வியூக நிபுணரான நிறுவனமான ஐபாக் இயக்குனர் பிரதீப் ஜெயின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது அங்கு சென்ற முதலமைச்சர் மமதா பானர்ஜி மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் அத்துமீறி நுழைந்து ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை எடுத்துச் சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி அமலாக்கத்துறை சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக வழக்கின் விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வழக்கின் விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமலாக்கத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தன் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நேற்று முன்தினம் தேர்தல் வியூக நிபுணரான நிறுவனமான ஐபாக் இயக்குனர் பிரதீப் ஜெயின் இல்லம் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது அங்கு சென்ற முதலமைச்சர் மமதா பானர்ஜி மூத்த காவல்துறை அதிகாரிகளுடன் அத்துமீறி நுழைந்து ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை எடுத்துச் சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி அமலாக்கத்துறை சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக வழக்கின் விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வழக்கின் விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமலாக்கத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தன் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.